கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாகவே மணவாளனாய் வந்து மணவாட்டியாகிய திருச்சபையாகிய நம்மை அவரோடு கூட அழைத்து செல்ல போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். அதில் இந்த மணவாட்டியாகிய திருச்சபை ஆயத்தப்படுறதுல இன்றைக்கு நாம் யாரை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூத்தை குறித்து தான் பார்க்குறோம். ரூத்துமே ஆண்டவருடைய மணவாட்டியாக என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க, வேதத்தில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அதில் ரூத்தில் 3வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா 18வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றாள். அமேன். நகோமி ரூத்தை பார்த்து சொல்கிறாங்க, இந்த காரியம் என்னமாய் முடியும் மட்டும் என்ன அறியிற மட்டும் நீ பொறுத்துரு அப்படின்னு சொல்லி ரூத்துக்கிட்ட சொல்கிறாங்க. எதுக்காக சொல்கிறாங்கன்னா, உனக்காக போவாஸ் போய் செயல்படுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. போவாஸ் யாருக்கு அடையாளமாக இருக்கிறார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார். ரூத் மணவாட்டியாகிய திருச்சபையாகிய நமக்கு அடையாளமாக இருக்கிறாங்க. இன்றைக்கு நம்மக்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்குற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஒரு சில காரியங்களுக்காக நம்மை காத்திருக்க வைக்கும்போது, பொறுத்திருக்க வைக்கும்போது அவருக்காக நாம் காத்திருக்க வேண்டும். ஆமேன். இந்த ஸ்டேஜில் தான் கர்த்தர் நம்மளை பூமியில் விட்டுட்டு போயிருக்கிறார். அவர் பரமேறி போயிருக்கிறார். நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் செய்துவிட்டு நம்மை அவரோடு நித்தியமாக வைத்து கொள்ளும்படியாக மணவாளனாக அவர் வரப்போகிறார். அப்போ அவருடைய வருகைக்காக காத்திருக்கிற மணவாட்டியாக தான் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், இங்கே இருந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் அவர் நமக்காக ஒரு சில காரியங்களை அந்த பூமியிலேயே கூட கர்த்தர் காத்திருக்க வைத்து கொண்டிருப்பார். ஒரு சில காரியங்களுக்காக அந்த காத்திருக்கிற காரியத்தில் நம்பிக்கையோட, எதிர்பார்ப்போட, ஆவலோட நம்ம அவருக்காக காத்திருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எதிர்பார்ப்பு. பொறுத்திருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய எதிர்பார்ப்பு. இந்த ரூத் அப்படி தான் இருந்தாங்க. அந்த போவாஸ் போய் தனக்காக ஒரு காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் அவங்க அமைதியாக பொறுமையாக காத்திருந்தாங்க. அதற்குரிய பலன் எதை பெற்றுக்கொண்டாங்க தெரியுமா? நிறைவான பலனாகிய போவாசையே தன்னுடைய மணவாளனாக அவங்க பெற்றுக்கொண்டாங்க. போவாஸ் எல்லா காரியத்தையும் செய்து முடித்து கடைசி என்ன செய்தார்? ரூத்தை தனக்கு மணவாட்டியாக மாற்றிக்கொண்டார், மணவாட்டியாக எடுத்துக்கொண்டார், அழைத்து கொண்டார். அதே போல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக நம்மளை மணவாட்டியாக அழைத்து கொண்டு வர போகிறார். அதற்குள்ள நாம் இங்கே எதுக்கு வச்சிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்காக காத்திருக்க வேண்டும். யாரால காத்திருக்க முடியும்? நல்ல ஒரு எதிர்பார்ப்பு, ஆண்டவர் மேலே அன்பு, அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அவருக்காக காத்திருக்க முடியும். அதே நேரத்தில் ஒரு எதிர்பார்ப்போட, என்னுடைய மணவாளன் சீக்கிரமாக வரப்போகிறார், என்னை கூட்டி கொண்டு போக போகிறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு, ஆவல், எப்படி ரூத்து காத்திருந்தாங்களோ அதே போல நாம் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் எதிர்பார்ப்போடும் ஆவலோடும் ஆசையோடும் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அன்பின் நிமித்தமாக நாம் பொறுத்திருந்து காத்திருந்து அதை எதிர்பார்க்கும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை சீக்கிரமாக அழைத்து கொண்டு போய் அவருடைய மணவாட்டியாக நம்மை நிறுத்தி கொள்ள போகிறார். ஆமேன். அதனால் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். பூமியில் இருக்க காரியங்களையும் கூட கர்த்தர் சில காரியங்களை உங்களை பொறுத்திருக்க வைத்து கொண்டிருக்கிறாரா, காத்திருக்க வைத்து கொண்டிருக்கிறாரா? அந்த காரியங்களில் கர்த்தரே உங்களுக்காக செயல்படுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எப்படி போவாஸ் ரூத்துக்காக செயல்பட்டாரோ அதே போல் கர்த்தரே நீங்கள் காத்திருக்கிற காரியங்களில் செயல்பட்டு தீவிரமாய் செயல்பட்டு காரியங்களை முடிக்கும் முன்பதாக ஓய மாட்டார் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆமேன். கர்த்தர் உங்களை இந்த வார்த்தையின்படி ஆசிர்வதிப்பாராக. நாம் செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக எமக்கு நன்றி. இந்த வார்த்தையின்படியே உமக்காக பொறுத்திருக்க எங்களுக்கு கிருபையை கொடுங்க, உமக்காக காத்திருக்க கிருபையை கொடுங்க. நீங்கள் எங்களுக்காக தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. செயல்பட்டு எங்களுடைய காரியங்களை எங்களுக்காக இந்த பூமியிலேயே முடிக்கப் போகிறீர். சீக்கிரமாக மத்திய ஆகாயத்தில் மணவாளனாய் எங்களுக்காக தீவிரமாய் மணவாட்டியாக எங்களை எடுத்துக்கொண்டு போக போகிறீர். அதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம், கோடான கொடி நன்றி. துதிகன மகிமைகளை உமக்கே செலுத்துகிறோம். நாங்கள் ஆயத்தப்பட எங்களுக்கு உதவி செய்வீராக, ஆவலோடு எதிர்பார்க்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த வாரத்தில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக, ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.